ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு நான் இதில் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் யூனிட் 1 இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் யூனிட் 1 டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். பிடிஇ கொடுத்துருக்கேன், ஃபோரியர் சீரிஸ் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கு கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதில் பாருங்கள், ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னா f of tx, dy equal to t power n into f of x, y. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே எக்ஸ் கியூப் ஒய் பவர் 1, அப்போ 3 + 1 4 இருக்குது பவர். இங்கே 2 + 2 4 இருக்குது. இங்கே 1 + 3 4 இருக்குது. இங்கே பவர் 4 இருக்குது. இந்த டிகிரி எல்லாம் இந்த எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி n. இதில் பவர் 4 இருக்குது, அதனால இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 4. சரிதானா? இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லாக ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க.